அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம 2 பிரிவுகளாக பிரிச்சிடலாம். ட்ரம்ப்போட வரி, ஒவ்வொரு நாடும் பெரிய அளவுக்கு எங்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் உலகம் முழுவதும் இறக்குமதி வரியை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய டேபிளர் காலமே வெளியிட்டு இருந்தாங்கல்ல, அது அவங்க தலையிலே அவங்க மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி எப்போவுமே இல்லாத அளவுக்கு டாலர் மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. நட்பு நாடுகள் கத்தி கதறிட்டு இருக்காங்க. இனி அமெரிக்காவை என்ன பண்ண போகிற அளவுக்குலாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு சந்தர்ப்பம். டாலருக்கு மாற்று ஏற்றுமதி இறக்குமதியை உறுதி செய்யுமா, எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறாங்க, என்னெல்லாம் இனி வெஸ்டர்ன் நாடுகளுக்கு பாதிப்பு வரப்போகிறதுன்னு ஒரு முழு அலசல் ஒரு பார்ட். இரண்டாவது பார்ட் என்ன அப்படின்னா, நேற்றைய தொடக்க பதிவில் நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ பதிவும் ஒரு வரைபடத்தையும் காட்டியிருந்தேன். துருக்கி சிரியானுடைய பேஸ் T4 பேஸுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்கள்லாம் வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து நிற்கிறதுக்குள்ளார இஸ்ரேல் வந்து இன்னைக்கு சிரியா முழுவதும் பெரிய தாக்குதலுங்க. இந்த அளவுக்கு இதுவரை அவங்க நிகழ்த்தியதே இல்லை. சிரியானுடைய இராணுவ வீரர்கள் 8 பேர் பக்கம் இருந்து போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க. அதில் இன்கேஸ் துருக்கியோடைய வீரர்கள் கூட இறந்திருக்கலான்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. அங்கே மட்டும் இல்லை, காசா, பாலஸ்தீன், அங்கே கீழே எமினி யகூதிகள், நிறைய விஷயங்கள் அங்கே நடந்திருக்கிறது. ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. நம்ம ஈரான் தான் நம்ம பதற்றமான ஒரு டாப் லிஸ்ட்டில் வைத்திருந்தோம் என்றால், அதை விட ரொம்ப ஒரு பதற்றமான லிஸ்ட்டு துருக்கி அதுக்குள்ளே ஓடி வந்துடும் போல் அந்த அளவுக்கான தாக்குதல். ஆல்மோஸ்ட் அது நம்ம துருக்கியோட நிலைகள் மீதே தாக்கல் நடத்தப்பட்டதாக கூட எடுத்துக்கலாம். நம்ம நிறைய பரபரப்பான சம்பவங்கள் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கிறது. சம்பவத்துக்குள்ள போகலாமா? தயாரா? எதையும் தாங்கும் இதயமுடையவர்கள் நேராக இதையுமே வருது பாருங்கள். வீடியோக்குள்ள இருப்பலாம். வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இப்போல்லாம் எதுக்கு தடை போடுறது, எதுக்கு பேன் பண்ணுறது அப்படின்லாம் ஒரு விவஸ்தையும் கிடையாது, ஒரு வரைமுறையும் கிடையாது. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சமீப காலமாக ரஷ்யா உக்ரைன் தாக்குதலுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் தடைங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் அந்த பதிவு தொடங்க ஆரம்பிக்கிறேன். அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்று ஒரு வினோத தடை போட்டிருக்காங்க. அதாவது சீனாவில் அமெரிக்காவுடைய தூதரக ஆஃபீஸ்லாம் இருக்குது. அப்போ ஒரு தூதரகம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 30-40 பேர் அங்கே வந்து வேலை செய்வாங்க. கடந்த ஜனவரி மாதம் வந்து நிக்கோலஸ் பர்ன் அப்படின்றவர் வந்து ஒரு உத்தரவு ஒன்று கொடுக்குறாரு. இங்கே சீனாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரக அதிகாரிகள் சீன பெண்களிடையோ இல்லை சீனா யாருக்கிட்டையுமே வந்து ஒரு லவ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்போ இல்லை அவங்கள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிக்கிறதோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அது குறிப்பாக அவங்க அப்படி இப்படின்னு கூப்பிட்டா கூட நீங்கள் வந்து செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே கூடாது அப்படின்னு பயங்கரமான ஒரு தடையை விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாஸ்? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு தூதரக அதிகாரிகளாக இருக்கீங்க, சப்போஸ் நாளைக்கு ஏதோ ஈர்ப்பின் அடிப்படையில் ஏதாவது அப்படி இப்படின்னு நிஜமான லவ்வாக இருந்தால் கூட அதெல்லாம் முடியாது. அதற்கு கூட நாங்கள் தடை விதிச்சுட்டு அதையும் மீறி பண்ணிங்கன்னா சிறையில் அடைச்சிடுவோன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, சம்பவம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சீனாவை டார்கெட் வைக்கணும்னா இந்த அளவுக்கு பேசாமல் நீங்கள் அங்கே தூதரகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுங்களேன், இந்த அளவுக்கு தடை விதிக்கிறதுக்கு. சரி, அதை விட நம்ம மிக முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் விதித்த வரினால் அவங்களுடைய நட்பு நாடுகள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாருங்க? அமெரிக்காவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. ஒன்று வந்து ஐரோப்பா, இன்னொன்று UK, அதுக்கப்புறம் அவங்க வெஸ்டர்ன் நாடுகள் கனடா இவங்க எல்லாம். பட் இப்போ சமீப காலமாக எல்லாம் எதிரி ஆகிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த சமூக வலைத்தளத்தில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு வைரலான புகைப்படம் இதுதான். ஒரு பெண் குயினை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா, ஹலோ உங்களுக்கும் 10% வரி போட்டிருக்கிறேன், இதுக்கப்புறம் வந்து கட்டுற வரியை பாருங்கள். நாங்கள் ஏன்னா ஆஸ்திரேலியா கீழே இருக்கக்கூடிய தீவு கூட ஒரு 10% இறக்குமதி வரி விதிச்சதுனால மனுஷன் அங்கே கூட விட்டு வைக்கலையா, அந்த குட்டி தீவில் மனிதர்கள் இல்லை, அந்த தீவு கூட எப்படி அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல, ஒரு 10% வரி விதிச்சிருந்தாங்க. அதை வைத்து சொல்கிறாங்க. சரி, இந்த டேரிஃப் வந்து எப்படி அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்ல விரும்புகிறேன் நான். இப்போ செர்பியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, செர்பியா அமெரிக்கா வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா செர்பியாவுக்கு $16.9 மில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் செர்பியா கிட்டேருந்து எவ்வளோ இறக்குமதி பண்ணுறாங்கன்னா $66.5 மில்லியன் இறக்குமதி பண்ணுறாங்க.
அப்போ வர்த்தக பற்றாக்குறை எவ்வளோ வருதுன்னா அது கீழே 49.7 மில்லியன் அளவுக்கு வர்த்தக பற்றாக்குறை வருது. அப்போ 49.7 வந்து டிவைடட் பை 66.5 வந்து ஏற்றுமதி இல்லையா, இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 74% மாற்றுறாங்க. அதை 74% டிவைடட் 2 போட்டிங்கன்னா 37. அந்த 37 தான் இவங்க வரியாக விதிச்சிருக்காங்க. இதே தான் எல்லா நாடுக்கும், இந்தியாவுக்கும் அதே தான். அவங்களோட அதாவது அமெரிக்கா ஏற்றுமதி, நம்மளுடைய ஏற்றுமதி, ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறையை பர்சன்டேஜாக மாற்றி அந்த பர்சன்டேஜை டிவைட் பை 2 போட்டு அதுதான் அவங்க வரியாக விதிச்சிருக்காங்க. அதுதான் அந்த சிம்பிள் கால்குலேஷன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வரி விதிப்பு வந்து முடித்ததுக்கப்புறம் நிறைய நாடுகள் எங்ககிட்ட, அதுவும் யூகே கிறிஸ்டார்மர்லாம் அவங்க கிங்கு குயின் அம்பாசிடர் எல்லாம் ஓடி வந்து எக்ஸம்ஷன் கொடுங்க, டேரிஃப் கொஞ்சம் சலுகைகள் கொடுங்க, அப்படி எப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நாங்கள் எதுவுமே பண்ணல, நாங்கள் குறைவான வரி தான் விதிக்கிறோம். பட் யூ கைஸ், நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுல நீங்கள் அதிகமாக வரி விதித்து உக்காந்த இடத்துல நீங்கள் சம்பாதிச்சிட்ருக்கீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அப்போ அதே தானே உலக நாடுகளுக்கு ஃபுல்லாக இருக்கும். உலக நாடுகள் ஃபுல்லாக டாலரை மையமாக வச்சு நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுனால யூ கைஸ், யார் அமெரிக்காவை சொல்கிறாங்க, யூ கைஸ் உக்காந்த இடத்துல நீங்கள் அந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது டாலர்லேருந்து இந்திய ரூபாயை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டை பிடிப்பாங்க, இவங்க அவங்களுக்கு அனுப்பும்போது ஒரு அமௌண்ட்டை பிடிப்பாங்க. அது இல்லாமல் நம்ம டாலரை கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுடைய பணத்தை நம்ம ரிசர்வ் வச்சுட்டே இருக்கணும். இது எல்லாம் இதனால தான் அமெரிக்கா வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ யூ கைஸ் உக்காந்த இடத்துல நீங்கள் டாலரை மையமாக வச்சு ஏற்றுமதி பண்ணால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்ற ஒரு ஒற்றை கேள்வி அமெரிக்காவுக்கு கேட்கும் பட்சத்தில் அதற்கு பதில் இருக்கிறதா? அமெரிக்காவிடம் பதில் இருக்காது. போலந்து புலம்பிட்டாங்க பெரிய அளவுக்கு. இன்றைக்கி அவங்க ஜெலோட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய போலந்தினுடைய நாணயம் வந்து ஆல்மோஸ்ட் 10 பில்லியன் அளவுக்கு லாஸாம் இவங்க வரி விதிச்சதுனால. 2.6 பில்லியன் யூஎஸ்டிலேருந்து 2.3 பில்லியன் அளவுக்கு எங்களுக்கு பெரிய லாஸ் அப்படின்றாங்க. ஃப்ரான்ஸ் வந்து போதும், இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவில் போயிட்டு யாரும் முதலீடு பண்ணாதீங்க, அமெரிக்க நிறுவனங்களை சார்ந்து இருக்காதீங்க, உடனடியாக இன்றே நிறுத்துங்க என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை இன்னொரு படி மேலே போட்டால் அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் எவ்வளோ வரி விதிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிரியா, ஈராக், ஜோர்டான் இவங்களுக்கெல்லாம் இப்போ 41 சிரியா, ஈராக் 39, ஜோர்டன் 20%, இஸ்ரேல் 17%, மீதி குவைத், லெபனான், கத்தார், பக்ரைன், ஓமன், சவுதி அரேபியா, யுஏஇ, துருக்கி, ஈரான், ஏமன் இவங்கெல்லாம் 10%. இதெல்லாம் நம்ம அவங்க குறைச்சிட்டாங்க அதிகம் பண்ணிட்டாங்கன்ற ஒரு பொதுவாக சொல்ல முடியாது. நம்ம கால்குலேஷன் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த வர்த்தக பற்றாக்குறையில் டிவைட் பண்ணி 2 போட்ட வரி தான். அவங்க யாருக்குமே இவங்க சலுகை கூட காட்டல, எதுவும் காட்டல. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த பெண் குயின் வாழ்கிற தீவு கூட அவங்க அதுதான் போட்டிருக்காங்கன்றத சொல்லலாம். ஆனால் இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு குட் சைன் என்ன, இப்போ இவர் வந்து இவ்வளோ வரி விதிக்கிறார்ல அப்படின்னா அவங்க டாலரோட மதிப்பு உயரணும், இவர் எடுத்த நடவடிக்கை. அதுதான் ஒரு நாட்டோட டக்குன்னு ஓகே சூப்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் டாலரோட மதிப்பை இழந்திருக்கிறார்கள், பெரிய அளவுக்கு இழந்திருக்கிறார்கள். இன்று ஒரு நாள் நேற்றோட சேர்த்து ஒட்டுமொத்தமாக 6 ட்ரில்லியனுக்கு மேலே இழந்திருக்காங்க. இந்த 6 ட்ரில்லியனும் அவங்க தலையில் விடிய போகுது. யாரு? அமெரிக்கானுடைய தலையில் விடிய போகிறது. நினைச்சு பாருங்க, இவர் விதிச்சது எல்லாமே இறக்குமதி வரி. இறக்குமதி வரி அப்படின்னா அது யாருக்கிட்ட வாங்க போறாங்க? இப்போ நான் ஒரு ப்ராடக்ட், இப்போ இந்த மவுஸ் இருக்கு, இந்த மவுஸ் ஆர்டினரியாக நான் ஒரு இத்தனை நாள் 50 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா திடீர்னு ஒரு 10% 30% வரி விதிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த வரி விதிக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் சேர்த்தி தான் வாங்க போகிறேன். அப்போ யாருங்க லாஸ் ஆக போகுது? அப்போ மாற்று பொருள் இருந்தது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, மாற்று பொருள் இல்லாத பட்சத்தில் அது பெரிய அளவுக்கு லாஸ். அதனால தான் ஒட்டுமொத்தமாக கால்குலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 6 ட்ரில்லியன். அமெரிக்கா ரெசிஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் இல்லை, மேக் அமெரிக்கா வீக் எகைன். அதான் வீக்குன்னா நான் வாரம் இல்லை, அது ரொம்ப டம்மி ஆகிட்டு இருக்குன்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் நான். இன்னைக்கு இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு பாருங்க பெரிய அளவுக்கு இருந்தாலும் எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது பாருங்க. கடந்த ஒரு மாதத்தினுடைய சார்ட் இது. இவங்க ட்ரம்ப் அவர்கள் வரி விதிக்க நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோன்றது எனக்கு நான் சொல்ல வரேன் நான். சரி, ஈரோ பாருங்க ஒரு மாதம் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு வளருதுங்க. இதை நான் ரிவர்ஸில் காட்டுறதுனால உங்களுக்கு அப்படி தான் தோணும். இதுக்கு முன்னாடி 1.12 1.15 அளவுக்குலாம் இருந்தது. இப்போல்லாம் பாருங்கள் 0.90 அளவுக்கு வந்துட்டாங்க. ஈரோவும் வளர்றாங்க. ஜப்பானுடைய ஹென் பாருங்கள் அவங்களும் வளர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, டாலர் வீக் ஆகுதுங்க, பெரிய ஒரு சான்சஸ். அதுதான் நான் பிரிக்ஸ் நாடு கூட்டமைப்போட கம்பேரிட்டிவாக சொல்கிறேன் நான்.
இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த புகைப்படமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. இவங்க அமெரிக்கா கிரேட் எகைன்ற ஒரு கேப் இருக்குல்ல, அமெரிக்காவில் போடுற ஒவ்வொரு கேப்புமே சீனாவுடைய ப்ரொடக்ஷன் தான், சீனா இல்லாமல் அங்கே கிடையாது. நான் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். இந்தியாவிலையும் நிறைய சீனாவுடைய ப்ராடக்ட் இருக்குன்னு என்னால் அடித்து சொல்ல முடியும். அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சீனானுடைய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 45% பக்கம் 36% வந்து வரி விதிக்கிறாங்கன்னா சேர்த்தி போட்டு வாங்குங்க, நீங்கள் தானே வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து எதுக்குறாங்க. என்ன ஒரு சான்சஸ் பிரிக்ஸ் நாடுகளுக்கு, என்ன ஒரு சான்ஸ் அப்படின்னா சரியான தருணம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆஃப்ரிக்கா, அது இல்லாமல் இன்னும் நிறைய நாடுகள் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அதுக்கான முயற்சிகள் பெரிய அளவுக்கு மேற்கொண்டாங்க. மற்றும் ஒரு நாணயத்தை உருவாக்கலாம்னு நினைக்கும் போது இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னா, பொது நாணயத்தை உருவாக்கலாமா இல்லை டாலரை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ அவங்க நட்பு நாடுகள்கிட்டே நல்ல பேர் கிடையாது. ஐரோப்பாவா ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு அப்படியே வெகுண்டு எழுந்துட்டாங்க. இன்னைக்கு உரசர்லாம் வேண்டலையா தீப்பறி திருமுகத்தோட தங்கச்சி என்ன சொன்னாங்க, ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து சைமல்டேனியஸாக 10% 20% நாங்கள் வரி விதிக்க போகிறோம், கூட சேர்த்து நாங்கள் சீனாவுக்கு வந்து 40% வரி விதிக்கலாமா, சீனாவுடைய கார்களுக்கு இன்னும் 50% வரி விதிக்கலாமான்ற யோசனையில் இருக்கும். ஆனால் ஏப்ரல் 5ஆம் தேதி இருந்து அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு மறுபடியும் நாங்கள் வரி விதிப்போம், இனி பார்த்து விடலாம் மொத்தை கோத்தி நாங்களா அமெரிக்காவா அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் பிரிஞ்சு நிற்கிறாங்க, மற்ற நாடுகள் வந்து பிரிஞ்சு நிற்கிறாங்க. இப்போ அதையும் மீறி ட்ரம்ப் ஓடி வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு மீது மேலும் அவர் வந்து நான் வரி விதிக்கிறேன் அப்படின்னு ஆச்சா போச்சான்னு மிரட்டினார் அப்படின்னா அங்கே இன்னும் காலியாகிடும். அந்த மிரட்டல்லாம் அவ்வளோதாங்க. ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே அவர் எதிர்த்துக்கிட்டாரு. இதுக்கப்புறமும் நீங்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பு உக்காந்துட்டு நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு சும்மா மைக்கு கிடைச்சா போதும் ஒரு கூட்டத்தை இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் அழைச்சி நடத்த போகிறாங்க. ஸோ அது கூட பெரிய ஒரு கான்ட்ராவர்சியாக இருந்தது. என்னென்னா அமேசான் காட்டு பகுதியை பெரிய அளவுக்கு அழிச்சிட்டாங்க அவர் ரோடு போகிறதுக்காகன்ற கான்ட்ராவர்சி. அது நம்ம போக வேண்டாம், அது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சி மறந்து போயிட்டேன் நான். இப்போ அந்த கூட்டத்தில் பெரிய அளவுக்கு விவாதம் பண்ண போகிறாங்க. இல்லை வழக்கம் போல் மைக்கை பிடிச்சிட்டு முழுங்கிட்டு நம்ம பெருசாக பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக, எந்த அளவுக்கு சீக்கிரமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, கேட்டிங்களா, ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் வரி விதிக்கலை மனுஷன். மீது எல்லா நாடுகளுக்கும் வரி விதித்தார், ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் வரி விதிக்கலை. ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்கு தடை விதிச்சிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதனால் அவர் வந்து வரி விதிக்கலை. ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளேயே வர எதிர்ப்பு பாருங்கள். பக்கத்து நாடான கனடாவுக்கு நீங்கள் செலவு கொடுக்கணும், வரி விதிப்பு வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூஎஸ்னுடைய செனட் வந்து தீர்மானமாக கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தில் 51 பேர் வந்து ஆமாம் நம்ம கனடாவுக்கு வரி விதிக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. அவங்க ரிப்பப்ளிக்கனில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் ஓடி வந்து, ஆக்சுவலாக அவங்க 47 தான் யூஎஸ் செனட் வந்து ஆஃப்டர்நூன் பார்ட்டி டெமோக்ராட்டிக்கு. ஆனால் இவங்க ட்ரம்ப்போட கட்சிக்காரங்க ஓடி வந்து இந்த பக்கம் தாவி ஆமாம் நம்ம கனடா கிட்ட கூட எதுக்கு சண்டை போடணும், உடனே நிறுத்துங்கன்றாங்க. பட் தீர்மானத்தில் வெற்றி பெற்றாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான், அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ், மேலவை கீழவை இரண்டுலையுமே நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் அது சட்டமாக நிறைவேறும். இப்போ வகுப் பில் இருக்கு இல்லையா, ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலையுமே நிறைவேற்றினா தான் அவங்களால கொண்டு வர முடியும் இல்லையா. அதே மாதிரி தான் அங்கே. அடுத்தது வந்து ரெசல்யூஷன், அங்கே ஹவுஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் இருக்குது. ஹவுஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கில் தீர்மானமாக கொண்டு வந்துட்டாங்கன்னா ட்ரம்ப் வந்து அங்கே வேறு வழியே இல்லை, குறைச்சி தான் ஆகணும். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடும், அதில் ஃபெயிலியர் ஆகிடும். இருந்தாலும் அதோடைய தன்மையை வந்து வெளிப்படுத்த விரும்புகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு உள்நாட்டுக்குள்ளாரையே இவர் பண்ணுற பிரச்சனையில், இவர் போடுற இந்த இதிலெல்லாம் யாருமே கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. அதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு இனியும் ஒன்றிணைந்து எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இப்போ இல்லைன்னா எப்பயுமே வளர முடியாது. பிரிக்ஸ் கூட்டமைப்பு இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரொம்ப வேகமாக இருக்கணும். வேகமாக இருக்குன்னா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுத்த போகிறீங்க. ஏப்பா மைக்கை கொடுப்பா, உடனடியாக நாங்கள் அமெரிக்காவை முழுமையாக அப்படியே தள்ளி விட்டுட்டு நாங்கள் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஒரு 2-3 நாள் அதை பற்றி டைலாக் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு போனதே மறந்துடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா இருக்குங்க, நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். ஈவன் இன்னுமே நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே இன்னும் முழுமையாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியல. வாஸ்துரோ அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே நேரடியாக நம்மளுடைய பணத்தை இங்கே டெபாசிட் பண்ணுறது, அவங்க
ரஷ்யாவுடைய ரூபிளில் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதி ஒன்றும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வரல. இடையில் ரஷ்யா வேறு நாங்கள் சீனாவுடைய நாணயத்தை முழுமையாக அங்கீகரிக்கிறோம், நீங்கள் சீனாவுடைய நாணயத்தில் டெபாசிட் பண்ணால் கூட ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியா கிட்டே வந்து சீனாவுடைய நாணயத்தில் கொஞ்சம் டெபாசிட் பண்ணுன்றது இந்தியா இன்னும் முழுசாக ஒத்துழைக்கல. அது மாதிரியான பிரச்சனை இன்னும் போயிட்டு தான் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பிரச்சனையும் இன்னும் ஒத்து வரல. அப்படி இருக்கும்போது நம்ம கண்மூடித்தனமாக பிரிக்ஸை புகழ முடியாது, இருக்கிற யதார்த்தத்தை சொல்ல முடியும். நம்ம சும்மா நம்ம டாபிக் என்ன சொல்லிக்கலாம், ஒன்றிணைகிறது பிரிக்ஸ் ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம். ஆக்சுவல் ரியாலிட்டி என்னென்னா ஸ்பீச்சில் மட்டும்தான் இருக்குது, களத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் இந்த தருணத்தை பயன்படுத்தினார்கள் என்றால் நிச்சயம் மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். எல்லா நாடுகளையும் எதிர்க்கும் பட்சத்தில் சூப்பரான ஒரு சான்ஸ், லட்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி ஒரு சான்சஸ். இதை பிரிக்ஸ் கூட்டமை பயன்படுத்தா என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ரஷ்யா சொல்லியிருக்காங்க நிச்சயம் நாங்கள் அதை பயன்படுத்த போகிறோன்ற சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாக முடிவுகள் எடுக்க வேண்டும். இத்தனை நாள் ட்ரெயின் எடுத்த விட பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் இல்லை, ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கையினால மேக் அமெரிக்கா வீக் எகைன். அனைத்து நாடுகளும் கொந்தளிப்பில் இருக்காங்க அமெரிக்கா மீது. இது நல்ல ஒரு தருணமும் கூட. இப்போ நம்ம அப்படியே அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிட்டோம். பிரேக் எடுத்துக்கோங்க, டீ காஃபி ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டுக்கோங்க. நம்ம அடுத்த பார்ட் 2க்கு போகிறோம். இப்போ இன்டர்வல் முடிஞ்சு பார்ட் 2ல் என்ன அப்படின்னா, நேற்று உங்ககிட்ட ஒரு பதிவும் காட்டியிருந்தேன், வரைபடமும் காட்டியிருந்தேன் நான். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்டுறேன் நான். சிரியா இருக்கு இல்லையா, சிரியாவில் ஹமான்ற பகுதி 2. இந்த ஹமான்ற பகுதியில் சிரியானுடைய மிலிட்டரி பேஸ் இருக்குது, சிரியானுடைய மிலிட்டரி ஏர்போர்ட் தனியாக இருக்குது, சிரியானுடைய ரிசர்ச் சென்டர் இருக்குது. இது எல்லாமே இந்த ஹமான் 2 பகுதியை 30 நிமிஷம் அடின்னு தாக்குதல். குறைஞ்சது ஒரு 30 ஏர் ஸ்ட்ரைக்கு அந்த இடத்துல. அதுக்கு கீழே டமாஸ்கஸ் இருக்குல்ல, டமாஸ்கஸ்க்கு பக்கத்துலேயும் இங்கே மேலே வந்து நவா டிசிலி தஹாரான்ற பகுதி. இந்த தஹாரான்ற பகுதியில் 9 சிவிலியன்ஸ் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 9 பேர் அந்த இடத்துல இறந்து போனதாக சொல்கிறாங்க. அந்த நவான்ற பகுதி பக்கத்தில் தான் T4 மிலிட்டரி பேஸ் இருக்குது. அதாவது இவங்களுக்கு கொடுத்தது யார், துருக்கி கொடுத்த மிலிட்டரி பேஸ் இருக்குது. அந்த இடத்துலையும் ஒரு தாக்குதல். அதுக்கான வீடியோ பதிவுகளை கூட உங்களுக்கு பக்கத்தில் நான் போடுறேன் நான். இதில் T4 ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த T4 ஏர்போர்ட்டு தான் நேற்று துருக்கியினுடைய இராணுவம் குறிப்பாக வான்வெளியில் இடைமறித்து தாக்கம் நடத்தக்கூடிய ஆயுதங்கள்லாம் பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கான நான் வீடியோ பதிவுகளோடு உங்கள்கிட்ட நான் சப்மிட் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்று நடத்தப்பட்ட தாக்குதல் இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் அரசியல் பொருசெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க வந்த கான்வாயை தாக்கல் நடத்திட்டாங்க, ஆனால் அது சிரியாவும் துருக்கியும் வெளியிட மறுக்கிறாங்க. நாளைக்கு வெளியிட்டாங்கன்னா அது பெரிய ப்ரெஷர் ஆயிரும். பதிலுக்கு வந்து இப்போ துருக்கி வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. துருக்கி வந்து இஸ்ரேலை இப்போ தாக்கல் நடத்தியே ஆகணும். ஏற்கனவே அங்கே துருக்கிக்குள்ளார பெரிய பிரச்சனை. ஏன்னா எதிர்கட்சிகள் இமாம் மேக்லூ அவர்களை வந்து கைது பண்ணிவிட்டு அங்கே போராட்டம் இன்னும் நடந்துகிட்ருக்கு. இவர் ஏற்கனவே இங்கே இஸ்ரேல்கிட்ட நட்புல பாராட்டிகிட்டு இருக்கிறாரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கும் போது இப்போ மக்கள் என்ன பிடிச்சிக்குவாங்கன்னா, இவ்வளோ நீ அடி வாங்கி இன்னும் என்னை தாக்கல் நடத்தாமல் இருக்கிற, ஓ கோலையாக இருக்கேன்ற மாதிரி அவருக்கு எதிராக போராட்டம் இன்னும் அதிகமாகிடும் வெளியே தெரிஞ்சதுன்னா. ஏன்னா மக்கள் அங்கே இஸ்ரேலுக்கு எதிராக கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதனால் இப்போதைய நிலைமைக்கு அவங்க அப்படியே மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் உண்மை என்னென்னா, நான் உங்ககிட்ட நேற்றே வீடியோ பதிவு காட்டிட்டேன். அணிவகுத்து வந்து கொண்டு ஆல்மோஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லெல்லாம் வராது, எவ்வளோ நேரம் நான் வந்து நின்றுட்டுருக்கோம், அந்த பேஸில் நின்றுருக்கோம். நிச்சயமாக அவங்க அதை தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதை நம்ம இன்னும் ஒரு 2-3 நாள் நம்மளுக்கு தகவல் அப்படியே லைட்டாக கசிஞ்சிரும். அதை கசிஞ்சுன்னா முதல் உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க சொல்லுங்கள். உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் எங்கே போக போகிறேன், முதல்ல ஓடி வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி சிரியா வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக இவ்வளோ கடும் சாதாரண கண்டனம் இல்லை, கடும் கண்டனம், அந்த பயம் இருக்குல்ல, அந்த அளவுக்கான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் மீது. எதுக்காக எங்களுடைய மிலிட்ரி பேஸு, எங்களுடைய ரிசர்ச் சென்டர், எங்களுடைய ஏர்போர்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க, யாரை கேட்டு நடத்துகிறீங்க, இன்டர்நேஷ்னல் நாடுகள் உடனடியாக ப்ரெஷர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரியாவுக்கு ஆதரவாக எகிப்து தனது கடும் கண்டனம், ஜோர்டன் தனது கடும் கண்டனம், எல்லா நாடுகளுமே தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. எல்லாருமே கடும் கண்டனம் தான். நீங்கள் கூட 2 தெரிவிச்சுக்கோங்க, தெரிஞ்சு முடிஞ்சதுன்னா. சும்மா வாயில் சொல்கிறது தானே, கடும் கண்டனை வாயில் சொல்கிறது தான், தெரிவிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எல்லாருமே கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் சிரியா என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு ஒரு லீஃப் மாதிரி இந்த தஹாரான்ற பகுதியில், இஸ்ரேல் முன்னேறி வரக்கூடிய பகுதியில் அல்வாட்டி மக்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாது, அதே மீறி தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா சிரியா இராணுவத்தையே முடிச்சுடுவோம் கதையன்ற அளவு சொல்லியிருக்காங்க. கத்தார் ஓடி வந்து கொஞ்சம் கூல்டவுன் பேபி, கூல்டவுன், ஏன் இந்த தாக்கல் நடத்துகிறீங்க, ஏன் யாருமே இஸ்ரேலை கேட்க மாட்டேன்றீங்க
அமெரிக்கா ஓடி வந்து கேளுங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. எல்லா கண்டனங்களும் கரெக்டு தான். ஈரானும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஈரான் வந்து எதிரியாக இருந்தாலும் நாங்கள் கை கோர்ப்பதே சால சிறந்தது என்று எப்படி நீங்கள் சிரியாவுக்குள்ள தாக்கல் நடத்தலாம், இது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்கிற அளவுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கொஞ்சம் கூட குறையில. நீ நேட்டோ நாடுகள் என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க. இந்த ஒட்டுமொத்த தாக்குதலையும் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப தெளிவாக அப்படியே அழுத்தம் திருத்தமாக எழுதி ஸ்கெட்சில் அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இராணுவ நிலைகளையும் எந்த ஒரு நிலைகளையும் துருக்கிக்கு கொடுக்கும் பட்சத்தில் அது எங்கள் இலக்குக்கு குறியாக்கப்படும். ஒருபொழுதும் நாங்கள் துருக்கி சிரியாவுக்குள் அனுமதிக்க மாட்டோம். இது ஒரு எச்சரிக்கையே. மீறி நீங்கள் கொடுக்கப்பட்டால் முழுவதும் தகர்ப்போம். இதை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். எழுதி வைத்து ஸ்கெட்ச் இருந்து அண்டர்லைன் பண்ணி போர்டில் மாட்டிக்கோங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு இஸ்ரேல் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இனி ஜுலானி அரசாங்கம் துருக்கி எப்படி உள்ள வர போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். சரி, அங்கே தான் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை, ஒரு தாக்குதல். இப்போ நேட்டோ நாடுகள் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஏன்னா நேட்டோ நாடுகள் துருக்கி மீறி யாராவது ஒருத்தர் தாக்கல் நடத்தி விட்டால் அந்த நாடு தும்சம் பண்ணி தூளாக்கி பொடிப்பொடியாக்கி சாம்பலாக்கி தூக்கி திருநீராக வச்சுட்டு போகிற நாடு தான் நேட்டோ நாடுகள். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வெறிப்பிடித்த வேங்கைகள் அவங்க. இப்போ நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, இல்லை அமெரிக்கா ஓடி வந்து எப்படி சமாளிப்பாங்கிறத பார்த்துட்டு அப்படியே லெபனானுடைய எல்லை பகுதி இருக்கு இல்லையா, சதன் லெபனான் பகுதியில் மட்டும் ஒரு 7 ஒரு 8 தாக்குதல் நேற்று திடீர்னு. இந்த தாக்குதலுக்கான பதிவுகள் கூட பெரிய வந்திருக்கிறது. ஹெஸ்போலானுடைய முக்கியமான நிலைகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தினோம்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கேயும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. இஸ்ரேல் அப்படின்னும் போது இந்த பக்கம் காசாவுக்குள்ள எடுத்துட்டோம்னா காசாவில் அடுத்தடுத்த 3-4 பகுதிகளில் அடுத்தடுத்த மக்கள் வந்து இம்மீடியட்டாக வெளியேறுங்கன்றாங்க. அதுவும் நேற்று என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 ராக்கெட் 3லேருந்து ஒரு 4 காசாவிலிருந்து இந்த பக்கம் ஏவி இருக்காங்க இஸ்ரேலை நோக்கி. உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் வருதோ அந்த பகுதியில் கரெக்டாக ஒரு 1/2 hour தான் கேப் கொடுக்குறாங்க. அந்த 1/2 hour கேப்புக்குள்ளார அந்த ஏரியா மீதே தாக்கல் நடத்துகிறாங்க ஒட்டு மொத்தமாக. அதை உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க நடத்தின அந்த 3 ராக்கெட்டில் பதிலுக்கு இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 100 பேர் இறந்து போயிருக்காங்க. எத்தனை பேர்? 100 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க, கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யார்? பாலஸ்தீன் தரப்பில் 100 பேரை கொண்டுட்டாங்க. அந்த அளவுக்கான இழப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் உங்களுக்கு 3 விஷயத்தை விளக்கணும். ஒன்று இந்த காசா சிட்டி, அது மேலே விக்கர் காரிடர்னு சொல்லுவாங்க, நெட்சரிம் காரிடர். நான் இத்தனை நாளாக அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த பகுதியே இப்போ அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த கான் யூனிவர்ஸுக்கு பக்கத்தில் இந்த மார்க் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மார்க் ஆக்சிஸ்லேருந்து பிலடெல்பியா ஆக்சிஸ். இந்த பிலடெல்பியா ஆக்சிஸ்னால் எகிப்திலிருந்து இந்த வரக்கூடிய பார்டர். இங்கே தான் அந்த எகிப்திலேருந்து வரக்கூடிய பார்டர் தான் எல்லா வாகனங்கள்லாம் வரது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த மார்க் ஆக்சிஸ்லேருந்து பிலடெல்பியா ஆக்சிஸ் முழுவதும் இனி இஸ்ரேலுடன் இணைக்கப்படும். இனி எந்த ஒரு வாகனம் எதுவும் உள்ளே போகிறதா இருந்தாலுமே டைரெக்டாக இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அங்கே எகிப்துக்கிட்ட கட்டுப்பாட்டு இருந்தது, அவங்க நேரடியாக அனுப்பியிருந்தாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன சொன்னால், அந்த பகுதி என்னையோடு இணைச்சிக்கிட்டாங்க. இணைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்து கட்டுப்பாடில் இல்லை, இனி எங்கள் கட்டுப்பாடு, எங்கள் கிட்ட கேட்டுட்டு தான் உள்ளே போகணும், இனி முழுவதும் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதானே உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி பிலடெல்பியா கார்டர் எகிப்தோட கட்டுப்பாடில் இருந்ததுனால அவங்க அனுப்புறது எல்லாம் அவங்க கட்டுப்பாடில் இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த குறிப்பிட்ட பகுதியை அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பகுதி காசாவை எங்களோட நாங்கள் இணைச்சிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி படைகள் முழுமையாக போதும், அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேற சொல்லிட்டாங்க. நீங்கள் வெளியேறுங்க, இனி அந்த பகுதி எங்களுக்கு தான் சொந்தன்றாங்க. பட் இனி என்ன நடக்க போதோ தெரியல. முழுமையாக அதுக்கான வேலைகளும் இந்த பக்கம் பாலஸ்தீனத்துக்குள்ளேயும் தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையில. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிலைகளும் இனி இஸ்ரேல் கூட இணைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சதன் லெபனான் இஸ்ரேலோட இணைக்கப்பட்ட பகுதியாகவே கிட்டத்தட்ட அதை உணர்றாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி உணரலாம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய சென்காமுடைய தலைவர் குரில்லா அவர்கள் வந்து நேற்று அவசரமாக இஸ்ரேலுடைய முக்கியமான டிஃபென்ஸ் தரப்புலேருந்து எல்லா தரப்புலையும் ரொம்ப ஒரு முக்கியமான மீட்டிங், க்ளோஸ்டு டோர் மீட்டிங். வழக்கமாக எந்த மீட்டிங்காக இருந்தாலும் மறு வச்சு உள்ளே போய் ஒட்டு கேட்குற ஆள் கூட இருப்பாங்க. ஆனால் அந்த மறு வச்சு ஒட்டு கூட கேட்க முடியாத அளவுக்கான ஒரு க்ளோஸ்டு மீட்டிங். எந்த ஒரு அரசியல் ஏதோ ஒரு தகவல் வரும், அடித்து விடுற தகவல் கூட ஏதோ ஒன்று வரும், ஆனால் அப்படி கூட வரல. ரொம்ப ஒரு க்ளோஸ்டு மீட்டிங்காக இருக்குது. அது ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கலாம், அது சிரியாவுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கலாம், லெபனானுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கலாம், காசாவுக்குள்ள எதிரான நடவடிக்கையாக இருக்கலாம். பெரிய அளவுக்கான ஒரு கூட்டம். எமினி ஹவுதிகள் நீர் ஆதாரம், ஒரு
50,000 மக்களுக்கு மேலே உள்ள நீர் ஆதாரத்தை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. முழுமையாக தகர்த்து. ஏன்னா அமெரிக்கா வந்து இன்றைக்கி அடுத்த ஒரு ட்ரோன் 17வது ட்ரோனு MQ-9 ரீப்பர் ட்ரோனு சுட்டு வீழ்த்திட்டாங்க. ஏதோ குருவி சுடுற மாதிரி சுட்டுட்ருக்காங்க. எங்கள் ஊரில் காக்கா சுடுறவங்க கூட இத்தனை சுட்டுருக்க மாட்டாங்க. 21வது ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க இன்ன வரைக்கும். அதனால் கொஞ்சம் கடும் கோபத்தில் இருக்காங்க. நேற்று ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸுங்க. ஃப்ரான்ஸ் வந்து வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் முழு ஆதரவு. அமெரிக்கா ஈரான் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அதற்கு உடந்தையாகவும் அதற்கு உறுதுணையாகவும் அதுக்கு ஆதரவாகவும் அதுக்கு இணையான தாக்குதலையும் நாங்கள் ஈரான் மீது நடத்த தயாராக இருக்கிறோம். ஈரான் அணு ஆயுதம் இல்லாத ஒரு உலகத்தை உறுதி செய்யாத பட்சத்தில் அதை வீழ்த்துவது அமெரிக்காவாக இருந்தாலும் அதை என்னுடைய கைகளும் இணைந்திருக்குன்ற மாதிரி நேற்று திடீர்னு மேக்ரான் அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு வகையில் அவங்க இணைந்திருந்தாலும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இன்னும் என்னென்ன ஆயுதங்கள் அங்கே குவிக்கப்பட்டிருப்பதுன்றதை நான் நாளைக்கு பதிவில் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். நிறைய உங்கள் மைண்டுக்குள்ளே டம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெடிச்சு எரிஞ்சிருவீங்க. போதும், தகவல் கொஞ்சமாக சுருக்கிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டார், தம்பிங்களா என்னால் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த 23 மார்ச்லேருந்து 23 மார்ச் அப்போ எங்களுடைய UNRA ஃபேக்கல்ட்டிஸ் 15 பேர் பக்கம் இன்ஜூர்டாக இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு தாக்குதல். இஸ்ரேல் வந்து ரொம்ப ஒரு மோசமான தாக்கல் நிறுத்தினாங்க. கம்ப்ளீட்லி ஷாக்குன்னு போட்டாங்க. அவர் எது பேசினாலுமே இஸ்ரேல் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன பேசினாலும் சரி. உடனே இஸ்ரேல் தரப்பில் சொல்லிட்டாங்க, ஐநானுடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் அக்டோபர் 7ஆம் தேதி இதை சொல்லலை, ஏன் இதெல்லாம் பண்ணலை, அன்றைக்கி மட்டும் அமைதியாக வந்துட்டு பெருசாக இன்னைக்கு மட்டும் வசனம் விடுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி கிளைமேக்ஸில் உரசல்லாம் வாண்டலையான்னு இருக்காங்க இல்லையா, அவங்க ரஷ்யானுடைய நட்பு நாடுகளுக்கு ஒரு பிட்டை போட்டு வச்சுட்டாங்க, துண்டை போட்டு வச்சுட்டாங்க. யார்கிட்ட? கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் எல்லாத்துக்கிட்டே துண்டை போட்டாங்க. நண்பர்களே, நம்ம இதுக்கப்புறம் ஒன்றாக பயணம் பண்ண வேண்டியது டிஜிட்டல் எனர்ஜி, கிளைமேட் ப்ரொடெக்ஷன், ரா மெட்டீரியல், டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் இனி ஐரோப்பாவுடன் இணைந்து செயல்பட வேண்டியது காலத்தின் தருணம் பண்ணி இருக்காங்க. இது ரஷ்யா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கலான்னு தெரியல, அங்கே ஒரு பிட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய தகவல் சொல்லணும்னு நினச்சேன், நான் போதும்னு நினைக்கிறேன். மீதி தகவல் நம்ம நாளை காலையிலையோ இல்லை நாளை இரவு பகுதியிலையோ பார்த்துக்கலாம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக்மா சோமு சேனல். நன்றி, வணக்கம்.